வணக்கம். இன்றைய நான் உங்களுக்கு இந்த புளியம்பித்தை வச்சு புளியம்பழம் இருந்தானே அதில் இருந்து எடுத்த அந்த வித்தை பாதியாக உடைச்சிட்டு வந்திருக்கிறேன். சரியா? நடுப்பாதியால் உடைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆக்கம் மட்டும் செய்ய போகிறோம். சரியா? என்ன ஆக்கம் செய்யலாம்? மட்டத்தேள் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? மட்டத்தேள் செய்ய போகிறோம். சரியா? என்னென்று செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த புளியம்பித்தும் இந்த செத்தல் மிளகாயிலேருந்து எடுத்த அந்த காம்பும் கொண்டிருக்கிறேன். சரியா? இப்போ இது ரெண்டையும் வச்சு நாங்கள் எப்படி ஒரு மட்டத்தேள் செய்கிறேன்னு பார்ப்போம். சரியா? வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் புளியம்பித்து எடுத்து அம்மாட்ட சொல்லி நீங்கள் பாதியாக இதை வெட்டித்தாங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். புளியம்பித்து முதல்ல ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கும். என்ன, இங்காலையும் இப்படி இருக்கும், இங்காலையும் இப்படி இருக்கும். நீங்கள் அம்மாட்ட சொல்லி அல்லது நீங்கள் அப்பாட்டியோ அண்ணாட்டியோ அக்காட்ட சொல்லி நீங்கள் இந்த நடுவால் வெட்டினீங்கன்னு சொன்னால் இப்படி பாதியாக வரும். சரியா? இந்த 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 ப்ரௌன் கலராக இருக்குது தானே, அது கலராமல் இருக்கணும். வெட்டும்போது அது கலராமல் இருந்தால் தான் அது மட்டத்தேள் செய்ய நீட்டாக இருக்கும். சரியா? இப்போ நாங்கள் இதை மட்டத்தேள் மாதிரி செய்வோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கோ. மட்டத்தேள் மாதிரியே சரியா அதே மாதிரியே வரும். மட்டத்தேள் எப்படி இருக்குமோ அது மாதிரி வரும். சரியா? நீங்கள் இது கம்மை இந்த புளியம்பித்துன்ற உள்பகுதி இருக்குது தானே, வெள்ளையாக இருக்குது, அதுலேயும் பூசலாம். சரிதானே? அதில் கம்மை பூசிட்டு இப்படி ஒட்டுங்க. சரியா? நீங்கள் இந்த புளியம்பித்து எடுக்கல மட்டத்தேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த அதன் உடம்பு பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். போக போக அதன் வால் பகுதி சரியான இப்படி மெல்லிசாக வரும். அப்போ நீங்கள் புளியம்பிதையிலையும் என்ன செய்யலாம்? முதல்ல அகலமான பெருசாக பார்த்து எடுத்துட்டு பிறகு வேற நீங்கள் இப்படி மெல்லிசா நீளமாக உள்ளதை எடுத்து வெட்டி எடுக்கலாம். சரியா? அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மட்டத்தேள் அமைப்பு சில அளவு அந்த சரியானதாக இருக்கும். பார்த்தா உண்மையிலேயே அது பார்த்தா மட்டத்தேள் மாதிரியே இருக்கும். சரியா? இதை ஒன்றுக்கு பின்னால் ஒட்டணும். இதை எடுத்து நீங்கள் ஒன்றுக்கு பின்னால் முதலாவது ஒன்று முன்னுக்கு நிற்குதுண்டா, அடுத்தது அதுன்ற பின்பகுதியை நோக்கி வர வேணும். சரிதானே? நீங்கள் நேராக முட்டலாம், இப்படி வளைஞ்சு அது ஊந்து போகிற மாதிரி ஆன அமைப்புலையும் ஒட்டலாம். சரியா? இப்படி நாங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒட்டுறது. நீங்கள் கடைசியாக முடிகிற பக்கத்துக்கு இந்த மெல்லிசா நீளமாக இருக்குது சொன்னேன் தானே, அதை நீங்கள் அப்படி ஒட்டினீங்கள்டா இன்னும் அந்த மட்டத்தேளின் அமைப்பு சரியாக வரும். அளவானதாக தெரியும் பாருங்க. நான் இறுதியாக ஒட்டுறதை நான் சரியான மெல்லிய துண்டாக ஒட்டுறேன். சரியா? இதே மாதிரி நாங்கள் எண்ணெய் கொண்டு செய்வோம். சரியா? நீங்கள் இதில் சின்ன மட்டத்தேளும் செய்யலாம். சரியா? நீங்கள் இதை மேலே தலை பகுதி அந்த உடம்பு பகுதி வாரதுக்கு நல்ல நீளமாக நல்ல மொத்தமானதாகவும் அதன் பின்வால் பகுதி வார பகுதியை நீங்கள் நல்ல மெல்லிய புளியம்பிதை எடுத்து நீங்கள் வச்சிங்கண்டா இன்னும் அழகாக இருக்கும். சரியா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கண்டா இப்போ ஒட்டியாச்சு. தேனீட்டுக்கு ஒட்டி இருக்கிறேன். அதுண்ட கால் வர வேணும். என்ன இனி நாங்கள் வைக்க வேணும்? கால். அப்போ இந்த கால் என்னத்தில் வைக்க போகிறோம்னு சொன்னால் செத்தல் மிளகாய்ந்த அந்த காம்பில் வைக்க போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் செத்தல் மிளகாய் என்ன செய்யலாம்? கொஞ்சம் செத்தல் மிளகாயில் இது கையில் பட்டா எரியும்,
நீங்கள் அந்த மிளகாயின் இது வெட்டும்போது அந்த காம்பை வெட்டேக்கில் நீங்கள் இப்படி பார்த்து அந்த இந்த நுனியை மட்டும் வெட்டுங்க. அந்த உள்ளுக்கு இருக்கிற விதை வெளியில் வராத அளவுக்கு இப்படி வெட்டி எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும். அதிலே நீங்கள் அந்த காம்பை பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சுவே நிற்கும். அந்த கால் பகுதி மாதிரி இப்படி இப்படி வளைவாக இருக்குதானே, அப்படியான பகுதியில் தான் இது கொட்டுறதுக்கு இன்னும் நல்ல அழகா வரும். அதோட அதில் கால் அமைப்பை சரியாக காட்டும். சரியா? நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் காம்பை வெட்டி எடுப்போம். கத்திரிக்கோள் அல்லது கத்தி பயன்படுத்துங்கோ. யார் அம்மாவை கொண்டு அல்லது அக்காக்கள் வீட்டில் யார் கொண்டு நீங்கள் இது ஹெல்ப் பண்ண இயலுமோ அவையை கொண்டு நீங்கள் இதை செய்து முடிக்கலாம். சரி, எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் இந்த செத்தல் மிளகாயின் காம்பை வெட்டி எடுப்போம். ஒவ்வொரு புளியம் விதைக்கும் இடையில் வச்சு ஒரு பக்கம் 2 பகுதிக்கும் 2 பக்கமும் கால் இருக்கிற மாதிரி வைக்க வேணும். இந்த புளியம் விதையின் ஒவ்வொரு பகுதிக்கும் இடையில் கால் வைக்க வேணும். அங்கால ஒரு கால் இங்கால ஒரு கால் வைக்கணும். அப்போ நீங்கள் செத்தல் மிளகாயில் இருக்கிற காம்பு கொஞ்சம் கூடுதலாகவே எடுக்கணும். வேண்டாம், நீங்கள் மட்டத்தில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு நிறைய கால் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இதை வச்சு நாங்கள் ஒட்ட வேணும். சரியா? இதை நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்தாச்சு. சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த மட்டத்தேளுக்குரிய இடங்களில் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மட்டத்தேள் நாங்கள் செய்கிற அந்த புளியம் விதையின் அந்த முதலாவதுன்ற பின்பகுதிக்கும் 2வது முன்பகுதிக்கும் வரக்கூடிய மாதிரி இப்படி இப்படி வளைச்சி ஒட்டணும். சரியா? பாருங்க இப்படி ஒட்டுறேன். கம்மை நாங்கள் அந்த கால் போல் இழுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த செத்தல் மிளகாயின் காம்பை வைப்போம். சரியா? அந்த கால் அந்த வளைஞ்ச மாதிரி ஒரு அமைப்போடு தான் நாங்கள் இந்த செத்தல் மிளகாயின் காம்பு எடுக்க வேணும். ஒரே அளவான 2 பக்கம் வைக்கையும் 2 பக்கமும் உள்நோக்கி வளைஞ்ச மாதிரியான அமைப்போடு தான் நாங்கள் இதை சரிவு செய்யணும். இந்த கால் நாங்கள் ஒட்டேக்கில் அந்த மேல் உடம்பு பகுதிக்கு நாங்கள் கொஞ்சம் பெரிய நீளமான காலாகவும் பிறகு நாங்கள் பின்பகுதி போயேக்கில் இந்த காலின் அமைப்பை கொஞ்சம் சிறிதாகவும் ஒட்ட வேணும். அப்போ நாங்கள் அந்த மிளகாய் காம்பின் அளவை
குறைச்சி வெட்டினோம்னு சொன்னால் சரியாக வரும். சரி, அது மாதிரி അതിൻ്റെ தலைப்பகுதியிலையும் ஒரு வளைவான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அதையும் நாங்கள் இந்த செத்தல் மிளகாய் காம்புலேயே ஒட்டி விடுவோம். சரியா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது, இந்த மட்டத்தல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் இங்கால பக்கம் இருக்கிறதுக்கும் நீங்கள் செத்தல் மிளகாயை காம்பை பயன்படுத்தி வைக்கலாம். சரியா? நாங்கள் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்கம் செய்ய வந்து இது எங்களுக்கு செலவில்லை. நாங்கள் வந்து வீட்டிலையே இருக்கிற கறிக்கு விடுற புளியில் மிகுதியாக வருமே அந்த விதைகள், அதை எடுத்து நாங்கள் காய வச்சுட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது உடம்பு பகுதியாக கிடைக்கும். செத்தல் மிளகாய் அம்மா தூளுக்கு வாங்குவோம். அப்போ நாங்கள் அதையும் எடுத்து இப்போ இப்படி ஒரு மட்டத்தோலை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். சரியா? இப்போ நாங்கள் அழகான 2 மட்டத்தால் செய்து முடிச்சிட்டோம். சரி, இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் அந்த தலைப்பகுதிக்கு வைக்கையும் என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த வளைவு செத்தல் மிளகாய் காம்பில் இருக்கிற வளைவை, அப்படி வார வளைவை அதில் தலைப்பகுதியில் ஒரு பக்கம் இங்காலையும் ஒரு பக்கம் அங்காள பக்கம், இங்கே பாருங்க, ஒரு பக்கம் இங்காலையும் ஒரு பக்கம் அங்காள பக்கமும் வச்சுருக்கிறேன். சரியா? உங்களுக்கு இது இலகுவாக இருக்குதானே செய்கிறதுக்கு. அப்போ நீங்கள் வீட்டு இருக்கா அதை செஞ்சு பாருங்க. சரிதானே? சரி, இப்போ அங்கே இன்னொன்று செய்ய போகிறோம் என்னண்டா, இந்த கச்சான் கோதை பயன்படுத்தி ஒரு இது செய்ய போகிறோம். சரியா? மாற்ற போகிறீங்களே. இப்போ நாங்கள் வந்து செய்ய போகிறது வந்து கச்சாங்கோதில் ஒரு குருவி மாதிரி தான் செய்ய போகிறோம். சரி, அந்த கச்சாங்கோதை வச்சு அது ஒரு குருவியிலிருந்து தானியம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கச்சாங்கோதை பயன்படுத்த போகிறோம். இது உடைச்ச பாதி கச்சான், ஒரு முழுசாக இருந்து பாதி பாதியாக உடைச்சி எடுக்குது தானே. அப்போ அதில் வர வெறும் கோது, கச்சான் கோது. சரியா? இந்த கச்சாங்கோதில் தான் நான் இது செய்ய போகிறேன். சரியா? நாங்கள் ஒரு வட்டமாக இதை வெட்டி எடுத்துட்டு, நீங்கள் பேப்பர் ஏதாவது இருந்தால் அதுக்கு ஒரு கலர் பேப்பரை ஒட்டிட்டு இந்த குருவி குஞ்சுகள் நின்று தானியம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். சரியா? சரியா? இப்போ நான் இதில் வந்து இந்த கச்சான் கோதை ஒட்ட போகிறேன். சரியா? இந்த கச்சான் கோதுக்கு நான் இப்போ இந்த பேப்பர்லேயே வந்து எத்தனை இடத்துல அந்த குருவி கொஞ்சம் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி நான் ஒரு கம்மா பூசி விட போகிறேன். சரிதானே? இதில் நான் அந்த கச்சான் கோது பாதி கோது தானே, அதை எடுத்து ஒட்ட போகிறேன்.
சரியோ? அதையும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கச்சாங்கோதுன்ற நுனி பகுதியில் வந்து இப்படி ஒரு வளைவு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த கோதில் இருக்கும் ஒரு வளைவு. அப்போ அந்த வளைவு நல்ல வடிவான வளைவு வார பகுதியாக நாங்கள் அதை எடுத்து ஒட்டுவோம். சரியா? அதுதான் அந்த குருவின்ற தலைப்பகுதி மாதிரி வரப்போகுது. சரியா? இந்த மாதிரி ஒரு வளைவுள்ள மாதிரியான ஒரு கச்சான் கோதை எடுத்து நாங்கள் ஒட்டுவோம். சரியா? சரியா? இந்த மாதிரி இதை ஒட்டுறது. சரி, இங்கே பாருங்க, இப்படி ஒட்டுறது. ஒட்டிட்டு இதுக்கு நாங்கள் வந்து சொண்டு வைக்கணும். சரியோ? அதை நாங்கள் பேப்பரில் கீறி விடுவோம். அது சின்ன முக்கோணமாக கறிவிட்டிங்கன்னா അതിൻ്റെ சொண்டு பகுதி வரும். சரியா? கண்ணும் வச்சு விடுவோம். சொண்டுக்கு மேல் பகுதியில் நாங்கள் இந்த கலரால் கண் வைப்போம். சரியா? வச்சுட்டு நாங்கள் இந்த பச்சை நிற பெயிண்டிங்ஸால் வந்து நீங்கள் பேப்பரும் வெட்டி ஒட்டலாம். சரிதானே? சின்ன அந்த புல்லுகள் இருக்கிற மாதிரி அந்த புல்லுகளுக்குள்ள தனது இதையே சாப்பிட்ற மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்போடு நாங்கள் இதை எப்படி கீறி விடலாம், அல்லது நீங்கள் வெட்டிட்டு ஒட்டியும் விடலாம். சரிதானே? இந்த பச்சை கலரில் இந்த சீட்டில் நீங்கள் புட்கள் என்ற அமைப்போட வெட்டி எடுங்கோ. சரியா? புல்லு மாதிரி நாங்கள் இதை வெட்டி எடுத்துட்டு இதை இப்படியே அந்த குருவிக்கு கிட்ட ஒட்டி விடுவோம். சரியா? ஒவ்வொரு குருவிகளுக்கு கிட்டவும் இதை நாங்கள் ஒட்டி விடுவோம். புல்லு மாதிரி இப்படி இப்படி முக்கோணமாக வெட்டுங்க. சரியா? வெட்டிட்டு இதை பாதியாக வெட்டிட்டு இந்த இதுகளுக்குள்ள நீங்கள் அந்த நிற்கிற குருவி குஞ்சுக்கு கீழே இதை இப்படியே ஒட்டி விடுவோம். சரியா? ஒரு புல்லு அந்த புல்லுக்குள்ள நிலத்தில் இருக்கிற அந்த தானியங்களை அது சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு நாங்கள் இதை ஒட்டி விடுவோம். சரியா?
நாங்கள் இதை காலுன்னு கீறி விடலாம். இந்த புல்லுக்குள்ளேயே அதில் கால் முட்டுற மாதிரி ஒரு அமைப்பில் இதை கீறி விடலாம். சரியா? இப்படி கீறிட்டு நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த குருவி வந்து தானியங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்புக்கு தான் நான் செய்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், வேறு கலரில் நாங்கள் இப்படி தும்பாக வெட்டிட்டு இந்த இந்த நாங்கள் போட்டுக்கிற இந்த இலைகள் மாதிரி புட்கள் மாதிரி போட்டிருந்த நாங்கள் அந்த புட்களுக்கு கிட்ட கம்மை பூசிட்டு இந்த நாங்கள் வெட்டின இந்த வேறு கலர் பேப்பரை வந்து இப்படி குறுநுவனியாக வெட்டி போட்டு விட்டிங்கண்டா அதுக்கு அது தானியம் மாதிரி அதை காட்டலாம். சரியா? இப்படியே வெட்டி இப்படி போட்டு விடுங்க. அது கொத்தி சாப்பிட்றது மாதிரி. சரியா? இங்கே பாருங்க, இலகுவா ஒரு குருவி கச்சாங்கதை பயன்படுத்தி செய்யக்கூடியது. சரிதானே? சரி, இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் உங்களுக்கு செய்கிறது ஈஸியாக விளங்கிட்டு நான் வந்து இதை வந்து இவ்வளவு நேரத்துக்கு செய்த நான் உங்களுக்கு பார்த்து நாங்கள் இதை வந்து இலகுவாக இருக்கும். சரியான இலகு. நாங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் நாங்கள் தேடி எடுத்து சமைச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு செய்கிறது வந்து சரியான இலகு. இப்போ நாங்கள் இப்படி தேவையில்லாமல் நாங்கள் சில விஷயங்கள் எறிகிற போது தேவையிட்ட பொருட்கள் எறியல அதில் ஏதாவது பிரயோசனப்படும்னு சொன்னால் நீங்கள் அதை முதலே சமைச்சு வைங்க. சரிதானே? சரி, இப்போ நீங்கள் கட்டாயம் விட்டு இதை செஞ்சு பாருங்க. ஓகே, பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.